ஆமாம், என்ன பண்ணுறீங்க? நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது தானே? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஆ, க்ளீனிங் ஒர்க்கு. இந்த 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 அந்த கொடி கொடியாக போகுதுலாமா, இதுக்கு பேர் என்ன? இது ஒரு கொடியாக போகும், அப்படியே படர்ந்துச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே பரவுது. அதனால வந்துட்டு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த இங்கே வந்து என்ன நம்ம போட்டிருந்தோம், நம்ம வந்து பாவக்காய் அப்புறம் புடலங்காய் அதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து பீக்கங்காவும் வெள்ளரி பிஞ்சும் நல்லா துளுத்து வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி தான் காலையில் கூட வந்து பார்த்தேன், இன்னும் வந்து பாவக்காய் வரவே இல்லை. பாவக்காவும் புடலங்காவும். அப்போ தான் இந்த அக்கா பக்கத்தில் சொன்னாங்க, இந்த விதை வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமாம்மா, அதனால முளைச்சி வர இது டைம் எடுக்குமா. அந்த விதை சாஃப்டாக இருக்கும், அதனால் சீக்கிரம் வந்துருமாம்மா. இப்போ தான் வருது. காலையில் தண்ணி ஊற்றுறப்போ கூட வரலை. இப்போ தான் 2 விதை வந்திருக்கு. இந்தால ஒன்று, இந்தால ஒன்று வந்திருக்கு. ஆனால் புடலங்காய் விதை இன்னும் வரலை. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வரலை. ஏதோ அதில் எல்லாம் இன்னும் வரலை. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு பாருங்க. ஆனால் இதில் எல்லாம் தண்ணி ஊற்றுறப்ப வரவே இல்லை. இதுவும் பாவக்காய் தான். இது கொஞ்சம் பெருசு. இது ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பீக்கங்காய். இல்லை இது வந்துட்டு புடலங்காய் வரவே இல்லை பாருங்கள். அதில் வரவே இல்லை. இதில் வந்து குட்டியாக இப்போ தான் ஒன்று கிளம்பியிருக்கோம். இதில் வரவே இல்லை பாருங்க. இதில் வரலை, இதில் வரல. ஆனால் இங்கே இருங்க, இது வந்துட்டு பீக்கங்காய் தானேம்மா? வெள்ளரி பிஞ்சா பீக்கங்காவாம்மா? அது ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கீங்களா? இது வந்துட்டு பீக்கங்காய் பாருங்கள். பீக்கங்காய் வெள்ளரி பிஞ்சு அதுவாம்மா? இதான் வெள்ளரி பிஞ்சு, இதெல்லாம் பீக்கங்காய். இதுவும் பீக்கங்காவா? ஆனால் வேறு மாதிரி இருக்கு கோவையில். என்னன்னு தெரியல. இது என்ன அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து எல்லாம் ஒரே நாளில் தான் போட்டது. இது வந்துட்டு இது என்னன்னு தெரியல. முளைச்சி வந்தால் தெரியும். அப்புறம் வந்து இது செம்மரம் வச்சோம்ல, அதெல்லாம் பிடிச்சிருச்சு. இங்கே இருங்க, துளுத்து வருது பாருங்க செம்மரம். நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், முளைச்சி வந்துருமான்னு. எல்லாம் பிடிச்சிருச்சு. இதில் வந்து ரொம்ப எனக்கு பயமாக இருக்கிறது வந்து என்னன்னா, இது தேக்கா அந்த பர்மா தேக்கு வந்து காஞ்சிருச்சு. அது ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. இன்னொன்று வந்து நெல்லிக்காய் காஞ்சி இருக்குது. ஆனால் அந்த இன்னும் ஒரு பச்சை தன்மை வரலை. அதுதான் பாக்கி எல்லாம் இப்போ நம்ம வச்ச எல்லா கண்ணுமே ஓரளவு பிடிச்சிருச்சு. இங்கே இருங்க, நம்ம அந்த பாக்கு வச்சோம்ல வீட்டுக்கு. இனிமேல் வீடியோ இப்படி காமிச்சு தான் எங்கள் வீட்டுக்காரங்க நான் ஒரே இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கிறேன்னே என்னை திட்டுறாங்க. எல்லாம் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் கேளுங்க. இங்கேருந்து மாமா எனக்கு உடம்பு முடியல இன்னைக்கு. சொல்லு மாமா, எனக்கு இன்னைக்கு உடம்பு இல்லைன்னு. ஆனால் அதுதான்மா எனக்கு மதியம்லாம் ரொம்ப முடியலை, வயிற்று வலி. அப்போல்லாம் நல்லா படுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லானவனா எனக்கு படுக்க முடியலையே. நம்ம சூரியனை பாருங்கள், முருங்கைக்கீரைக்கு இடையில் இருக்கிறார். தனியாக வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த டென்ஷன். ஏமா அப்படி தானே? என்ன உங்கள் முண்டாசை காணும், வெளியில் தொங்க விட்டுட்டீங்க? தண்ணி இல்லை தண்ணியா தெரியலையே மாமா. இப்படி நான் வாக்கியாவை காட்டுறேன்ட்டு செல்லை உள்ளே போட்டுட்டேன்னா என்ன பண்ணுவாம்மா? வாட்டர் ப்ரூஃபா போட்டு பார்க்கட்டா? அப்படியே போடணும். அவ்வளோதான், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரே ஃபைட் ஆகிடும் நான் போட்டுட்டேன்னா. இப்போ இது உழுவுது திரும்பவும் பார்த்தீங்களா? தொப்புன்னு பனம்பழம். பனம்பழம் சேகரித்து வச்சு இந்த வருஷம் நம்ம வந்து பனங்கிழங்கு பதியம் போடுறோம். இந்தாருங்க, இந்த புல்லெல்லாம் தான் பிடுங்கி எல்லாம் போட்டுட்ருக்காங்க.
என்ன அப்படி சுரிஞ்சுக்கிட்டே வரீங்க? வெயில் குண்டி இதுதான் என்ன விதம்னு தெரியல. இதுதாம்மா வெள்ளேரி பிஞ்சு. இது வெள்ளேரி பிஞ்சு நிறைய சொல்லி விட்டீங்க நைஸ் வதங்குறதுனால. அதுதான் இதுதான் என்ன வித? மர்மமா இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல. பூசணி அந்த காட்டாமணி இலை மாதிரி தெரியுதுல, என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த இருக்கு பாரு. இந்த வீடியோவில் அந்த இதுமாரி வெள்ளையாக தெரிஞ்சாலே எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. வெள்ளையாக கிடக்கிறத எடுத்தாதான் மறுபடியும் வெள்ளை வராது, அப்போதான் ப்ரெஷர் ஏறாது. நம்ம எடுக்காமலே எடுப்போம். தொண்டையெல்லாம் சரி பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காலையில் நம்ம தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம தண்ணி பாய்ச்சி 4 நாள் ஆகுது. இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கி தண்ணி பாய்க்கணும். 5வது நாள். இன்றைக்கி 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் வந்து தண்ணி பாய்க்கணும். இன்றைக்கி வந்து தண்ணி பாய்க்கிற டேட்டு தான். ஆனால் பாருங்கள், என்னமோ மழை ஊற்ற போகிற மாதிரியே ஒரு கிளைமேட் இருக்கிறதுனால நம்ம இப்போ காலையில் இப்போ தண்ணி பாய்க்கலை. என்ன மழை வருதா என்னென்னு பார்த்துக்கிட்டு சாயந்தரம் பாய்ச்சிக்கலான்ட்டு. ஆனால் செடிவெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்பொழுதும் இந்த நம்ம பக்கத்துலேயே வாய்க்கால் இருக்கா, அதுலேருந்து முண்டு ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றிட்டு நிறைய புல் வச்சிருச்சு. அதையெல்லாம் பிடுங்கி பார்ப்போம் எப்படி வருது என்னங்கிறத போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கடையில் எப்போ மாதிரி நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு வீட்டில் பாத்திரம் கழுவி தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். பெட்ஷீட்டு நான் இன்றைக்கி போய் ஊற வச்சுருக்கேன் பெட்ஷீட்லாம் துவைக்கலான்ட்டு. நீ பிடிச்சிட்டு வந்துட்டு தான் அதை துவைக்கணும். வாங்க போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி மூடிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம். குடம் அங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து அமலாவுடைய என்ன சொல்லுவாங்க, இது அமலாவுடைய வேலை நாள் இன்றைக்கி. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, இங்கே இந்த சைடு இங்கே நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், இந்த சைடு உள்ளதெல்லாம் என்னோடய வேலை தண்ணி ஊற்றுறது. அங்கே அந்த மேட்டில் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம், அங்கெல்லாம் மாங்கன்று அங்கே செடியெல்லாம். ஏன்னா இது இங்கேயே டக்குன்னு பிடிச்சி இங்கேயே ஊற்றிடலாம். அங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலை. ஆனால் இங்கேருந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகணும் வாய்க்கால இருந்து 100 மீட்ரு. இது வந்துட்டு என்னோட உள்ள இந்த வீட்டுக்கு நேரம் உள்ளது, இதெல்லாம் என்னோடது. இதெல்லாம் நான் ஊற்றிடுவேன். இல்லை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து வெப்பங்கன்று கொஞ்சம் தான், அதுக்கு மேலே ஊற்ற மாட்டாங்க. இது செம்மரம். ஆமாம், நான் டெய்லி கரெக்டாக ஊற்றுறேன். இந்த தண்ணியெல்லாம் பத்தாது, ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு குடம் ஊற்றினா தான் நிற்கும். நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கலைன்னா நான் நல்லா வரைஞ்சி கட்டிக்கிட்டு நல்லா நான் பாட்டில் போய் எடுப்பேன். இங்கே ஒரு கட்டமெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் எடுக்கிறப்ப கொஞ்சம் நான் வந்து அந்த சைடு ஊற்றிட்டேன். இவங்க கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே உள்ள செடி, இந்த மேட்டில் உள்ள செடிக்கெல்லாம் அவங்க ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஊற்றிட்டு இருக்கிறதுக்குள்ள நானும் போய் போர்வையை வந்து நல்லா கும்மி வச்சுட்டு வந்துட்டேன். இறக்கிறது சர்ஃபில் ஊற வச்சுருந்ததுனால கும்மி வச்சுட்டு வந்திருக்கேன், போய் அலசணும். இந்த சைடுங்க உள்ளதெல்லாம் கொளுத்தி விட்டாச்சுலாம். மழை வர்ற மாதிரி இருக்குது, வர மாட்டுது. எப்படி வருது அப்புறம் அங்கே பேப்பரு? பாலித்தீன் பேப்பர் நாங்களும் சுற்றி சுற்றி பொறுக்கிறோம், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கு.
மாங்கன்று பிடிச்சிக்கிட்டுங்க சூப்பராக. பக்கத்தில் மருதாணி கன்று கொத்துங்க, 2 மருதாணி கன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒன்று இருக்கு பாருங்க. ரவுண்டு கட்டி விடணுமா அதுக்கெல்லாம். சரி, என்ன மழை வருமா? மழையை நம்பிக்கிட்டு இன்னைக்கு தண்ணி வைக்காமல் இருப்போமா? தண்ணி பாய்ச்சலாம், மழை வராது. நம்ம ஊர்ல எங்கே மழை வரும்? இல்லை, சென்னையிலலாம் மழையாமல. சென்னையில் மழை இருந்துச்சுன்னா மண்ணாவிலே தான் மழை பெய்யுது. நைட்டு மண்ணாவிலே கண்ணி. அது உண்மைதாங்க. சரி வாங்க, அந்த புல்லோல பிடுங்கி பார்ப்போம். என்னன்னு தண்ணி பாய்ச்சிட்டு பிடுங்குவோமா?